நீங்கள் டாக்ஸுக்கு குரூயல்ட்டி நடக்கிறத பார்த்தீங்கன்னா அதை உடனே நீங்கள் ரிப்போர்ட் செய்து தான் ஆகணும். ஏன்னா அனிமல்ஸ் எல்லாருமே அவங்களுடைய பாதுகாப்புக்கு நம்மளை நம்பி தாங்க இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் பார்க்குறீங்க அநியாயம் நடக்கிறத பார்க்குறீங்கன்னா அனிமல்ஸுக்கு டாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாமலையோ இல்லை ரிப்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா அந்த கொடுமையும் வேதனையும் அந்த அனிமலுக்கு தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் அதை செய்கிறதுனால கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால அந்த நாயுடைய அனிமலுடைய வாழ்க்கையை உடனே நீங்கள் மாற்றலாம். நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால அந்த அனிமலை உடனே காப்பாற்றுறது மட்டும் இல்லை, இதே மாதிரியான அப்யூஸ் அதாவது குரூயல்ட்டி கொடுமை நீங்கள் எதிர்காலத்தில் நடக்காமலையும் தடுக்கலாம். அந்த அனிமலுக்காகட்டும் ஆர் அதே பர்சன் அந்த அனிமலோட இன்னும் வேறு அனிமல்ஸையும் டார்ச்சர் பண்ணுறதுலேருந்து நீங்கள் தடுக்க முடியும் உங்களால். அனிமல் குரூயல்ட்டிஸ் அதாவது அனிமலுக்கு நடக்கிற கொடுமைகளை நம்ம உடனே எதற்காக ரிப்போர்ட் செய்யணும்னு 5 மிக முக்கியமான காரணங்களை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு காரணமும் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் உங்களுடைய குடும்பத்துக்கு நல்ல பாதுகாப்பான குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் பெற்றோருக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு ஹாப்பியான அப்புறம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லான மரியாதைக்குரிய சொசைட்டியை உருவாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. டாக் ரிலேட்டடான பல வீடியோக்களை நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். வாங்க அந்த காரணத்தை பார்க்கலாம். நம்ம இருப்போம். நீங்கள் மனசுக்குள்ள கன்ஃபியூஸ் ஆகிறது எனக்கு புரியுது. அனிமல் அப்யூஸை அனிமலுக்கு ஏற்படுற கொடுமையை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சேஃப்டியான ஹாப்பியான சொசைட்டியை உருவாக்குறதுக்கும் என்ன லிங்க் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? எப்படின்னா ஒரு மனுஷன் நாய்கள்கிட்டையும் தன் பக்கத்தில் இருக்கிற பிராணிகள்கிட்ட கொடூரத்தரமாக நடந்துக்கிறாங்கன்னா ஏன் நடந்துக்கிறாங்க நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவங்களால திருப்பி சொல்ல முடியாது. இந்த மனுஷன்னா என்ன அடித்தான் கீறுனான் உதச்சான்னு சொல்ல முடியாது, துன்புறுத்தினான்னு சொல்ல முடியாதனால தான் அந்த மனுஷன் தன் பக்கத்தில் இருக்கிற பிராணிகள் செல்ல பிராணிகள் கிட்ட இந்த கொடூரத்தனத்தை காட்டுவாங்க. இப்படி நம்ம கொடூரத்தனம் அந்த அனிமலுக்கு மட்டும் இல்லைங்க, அதை நம்ம ஸ்டாப் பண்ணலைன்னா இந்த ஒரு அனிமலுக்கு மட்டும் கொடுமை பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற நிறைய பிராணிகளை அவங்க துன்புறுத்திட்டு இருப்பாங்க. இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கலன்னா ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்க இப்போது அனிமல்ஸ் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் நாட்கள் கூடவே வாய் பேச முடியாத குழந்தைகளுக்கு பண்ணுவாங்க. வாயால் தன்னை காப்பாற்றிக்க தெரியாத திருப்பி அவங்கள அட்டாக் பண்ண முடியாத ஒருத்தர்கிட்ட குழந்தைகள்கிட்ட பண்ண ஆரம்பிப்பாங்க. குழந்தைகள்கிட்ட இருந்து அது மெல்ல மெல்ல அவங்களுக்கு தைரியம் அதிகமாகி சுற்றி இருக்கிற வீக்கான பர்சன் பொம்பளைங்களாக இருக்கலாம், வயதானவங்களாக இருக்கலாம், வயதான முதியவர்கள் யாராக இருந்தாலும் கூட இந்த அப்யூஸை கொடுமையை ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம அப்போ சொசைட்டியில் எப்படி நம்ம நிம்மதியாக இருக்க முடியும்? ஒரு பயம் வந்துடும். இது எல்லாத்தையுமே நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணலான்னா அவங்க ஃபஸ்ட்டு தன் பக்கத்தில் இருக்கிற பிராணிகளை யாராவது அடிக்கிறாங்கன்னாவே அந்த மனிதர்களை உடனே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான பனிஷ்மெண்ட்டோ இல்லை மனதில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணுற விஷயத்தை நம்ம கவனித்து தான் ஆகணும். இதுதான் மெயின் ப்ராப்ளமே. நம்ம சொசைட்டியில் ஏதாவது க்ரைம்ஸ் நடக்குதுன்னா ஸ்டார்டிங் இங்கே தான் ஆரம்பிக்கும். அவங்க சின்ன பசங்களாக இருக்கும்போதே கூட இதை ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த விஷயத்தை தப்பு செய்கிற விஷயத்தை யாராவது அதை கவனித்து அதை அறிவுரை சொல்லாமல் விட்டதுனால பெரியவங்களாகும்போது இந்த லெவலுக்கு அது வளர்ந்து நிற்கும். அப்போது இப்போ புரிஞ்சது இல்லைங்களா? நம்ம எங்கே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு இப்போ தெரிஞ்சிட்டோம்னா இந்த ப்ராப்ளத்தை நம்ம ரூட்லேருந்து வேர்லேருந்து வேரோடவே நம்ம பிடுங்கி எடுத்துடலாம். ஒரு ஹாப்பியான என்விரான்மெண்ட்டை நம்ம குடும்பத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். ரெண்டாவது மிக முக்கியமான காரணம் என்னென்னா அனிமல்ஸ் பேர்ட்ஸுக்கு கூட இறக்கப்படணும் அதை அனுபவிக்கிறதுக்கும் நம்ம கொடுக்குற மரியாதையை அனுபவிக்கிறதுக்குமான முழு தகுதி இருக்குது அவங்களுக்கு, முழு உரிமையும் இருக்குது அவங்களுக்கு. விலங்குகளுக்கும் நமக்கு தேவைப்படுற மாதிரி மரியாதை சந்தோஷம் அவங்களுக்கும் தேவைப்படும். நமக்கு வலிக்கிற மாதிரி நமக்கு துக்கம் ஏற்படுற மாதிரி அவங்களும் துக்கப்படுவாங்க, வலியில் வேதனைப்படுவாங்க.
அவங்களுக்கும் சந்தோஷத்தையும் மரியாதையும் அனுபவிக்கிற முழு தகுதி இருக்குது அவங்களுக்கு. நம்ம அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான மரியாதையையும் அவங்களுக்கு தேவையான சந்தோஷத்தையும் கொடுத்தோன்னா நம்ம அவங்களுடைய அனிமல் ரைட்ஸை, அதாவது நமக்கு எப்படி ரைட்ஸ் இருக்கோ அது மாதிரி அவங்களுடைய ரைட்ஸை நம்ம ஏற்றுக்கிட்டோன்னு அர்த்தம். மூணாவது முக்கியமான காரணம் என்னதுன்னா, இந்த அனிமல்ஸுக்கு நம்ம டார்ச்சர் கொடுக்கறதுனால எப்படி நம்முடைய ஹெல்த்தும் இந்த உலகத்துடைய சுற்றுப்புற சூழ்நிலை சுகாதாரம் எல்லாமே கேடாகி நம்முடைய ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு தாங்க சொல்லணும். காடுகளை அழித்து ஃபேக்ட்ரி கட்டுறதுனால அங்கிருந்த விலங்குகள் எல்லாமே தான் வாழ்கிறதுக்கு இடம் இல்லாமல் வெளியே போய் காட்டை விட்டு வெளியே போய் தன் உயிரை விட்டுருக்காங்க. பறவைகளும் விலங்குகளும் நம்ம இருக்கிற இடத்தையும் விட்டுட்டு இப்போ காடுக்குள்ளேயும் போய் நிறைய ஆக்கிரமிப்பு செஞ்சிட்டோம். அப்புறம் அங்கிருந்த விதவிதமான உயிரினங்கள், தாவர வகைகள் எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டோம். அப்புறம் மாசு படிந்த காற்று, ஃபேக்ட்ரினால் மாசு படிந்த காற்றும், ஃபேக்ட்ரியிலேருந்து வர கழிவுகளும் தண்ணியில் கலக்கிறது, பூமியில் கலக்கிறது. இதனால் நம்ம உடைய சுற்றுப்புற சூழ்நிலையும் நிறைய விதமான வகைகளான தாவர வகைகளையும் உயிரினங்களையும் உயிர் அணுக்களையும் நம்ம ஆல்ரெடி இழந்துட்டோங்க. நம்ம காட்டை மட்டும் அழிக்கலைங்க, இருக்கிற அரிய வகை விலங்குகள், அரிய வகை தாவரங்களையும் அழிக்கிறதுனால அவங்க செஞ்சிட்டு இருந்த வேலைகள் எல்லாம் குறைந்து போய் பல அணுக்கள் இறந்து போகிறதுனால, பல அரிய வகை அணுக்கள் எல்லாம் இறந்து போகிறதுனால இந்த சுற்றுப்புற சூழ்நிலை டோட்டலாக டேமேஜ் ஆயிருச்சு, பயோடைவர்சிட்டி கெட்டு போயிருச்சு. இதனால் உலகத்தினுடைய சுகாதாரமே கெட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். இதை நம்ம அனிமல் குரூயல்ட்டியை நம்ம இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணி அவங்க இருக்கிற இடத்துல அவங்கள வாழ விட்டோம்னா நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலையும் பயோடைவர்சிட்டியும் பாதுகாக்கப்படும். நம்மளும் ஒரு ஹெல்தியான வாழ்க்கையை வாழலாங்க. நாலாவது முக்கியமான பாயிண்ட் என்னதுன்னா, நம்ம சுற்றி உள்ள விலங்குகளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அவங்கள அங்கேருந்து காப்பாற்றி மறுவாழ்வு ஏற்படுத்தி கொடுக்கறது. நம்ம பார்த்துருப்போம், நிறைய ரெஸ்கியூ சென்டர்ஸ் இருக்குது, ஷெல்டர்ஸ் இருக்குது, என்ஜிஓஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு உயிரினத்தையும் எங்கெங்கே அடிபட்டு கிடந்தாலும் அப்படியே விடாமல் காட்டிலேருந்து வெளியே வந்திருந்தாலும் அவங்கள எடுத்துகிட்டு போய் அவங்கள காப்பாற்றி அவங்களுக்கு தேவையான முதலுதவி செய்து, இல்லை அவங்களால திருப்பி காட்டில் வாழ முடியலன்னா அவங்கள இல்லை ரோட்டில் வாழ முடியலைன்னா அதை ஷெல்டரில் வச்சு காப்பாற்றிட்டு இருக்கிறத பார்த்துருக்கோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அனிமல்ஸை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோன்னா அவங்களும் நம்மளும் சேர்ந்து தான் இருக்கணும். அனிமல்ஸ் காட்டில் இருந்தால் கூட அவங்கள நம்ம எப்படியாவது போகட்டும் நம்ம விட முடியாது. ஒவ்வொரு உயிரினமும் இந்த உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது, வாழ்கிறதுக்கு முழு தகுதி பெற்றது அவங்க எல்லாருமே. ஐந்தாவது மிக முக்கியமான காரணம் என்னென்னா, அன்பு, கருணை, மரியாதை. இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது இந்த உலகத்தையே ஒரு அன்பான கருணையான உலகமாக, மரியாதைக்கான உலகமாக நம்ம மாற்றுறதுக்கு நம்மளால் முடியுங்க. நம்ம அனிமல்ஸுக்கு நடக்கிற கொடுமைகளை நம்ம தடுத்துட்டோம்னா நம்ம சொசைட்டியில் ஒரு அனுதாபம் மிக்க மற்றும் ரெஸ்பெக்ட், மரியாதை மிக்க அன்பான ஒரு சொசைட்டியை ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். பழைய காலத்தில் எப்படி எல்லாரும் வாழ்ந்தாங்களோ, விட்டு கொடுத்து ஒன்றுக்கு ஒன்று அன்பாக விலங்குகளோடையும் மனிதர்களோடையும் இருந்தாங்களோ, அந்த மாதிரியான ஒரு சொசைட்டியை நம்ம உருவாக்குறதுக்கு முழு வாய்ப்பு உள்ளது. இந்த மாற்றத்தை நம்ம கண்டிப்பாக எல்லாருமா சேர்ந்து எடுத்து தான் ஆகணும். நம்ம அனிமல் குரூயல்ட்டியை ஸ்டாப் பண்ண முடியும், நம்ம எல்லாம் மனசு வச்சோன்னா. சோஷியல் ஒர்க்கர் பாலாஜின்னு ஒருத்தர் எனக்கு ஒரு 6-7 மாதமாக தெரியும். அவங்க சின்ன வயசுலேயே நம்ம தெருக்களில் உள்ள சமூக நாய்களுக்கு சேவை செஞ்சுட்டு வராங்க, ஃபுட் போடுறாங்க டெய்லி. அப்புறம் நிறைய நாய்களை வீட்டில் இருக்கிற சின்ன இடத்துல கூட நிறைய நாய்களை ரெஸ்கியூ பண்ணி வச்சுருக்காங்க. பெரிய வீடெல்லாம் தேவையில்லைங்க, நல்ல பெரிய மனசு இருந்தால் போதும். அவங்க பேர்லேயே சோஷியல் ஒர்க்கர்னு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அவங்க சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்கள சப்போர்ட் பண்ணலாம். அவங்களுக்கு அவங்க வீட்டில் உள்ள ஒரு ரெஸ்கியூடு ஒரு பெண் நாய்க்கு நம்ம டாக்ஸ் வாய்ஸ் சேனல்லேருந்து கருத்தடைக்கு ஹெல்ப் பண்ண முடிவு பண்ணியிருக்கோம்.
ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அவங்க சேனல் பேரு சோஷியல் ஒர்க்கர் பாலாஜி கரூர். இந்த சேனலை ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. நம்ம அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணோன்னா இவங்க இன்னும் என்கரேஜ் ஆகி இன்னும் நம்ம ரோட்டில் இருக்கிற நிறைய நாய்களுக்கு சேவை பண்ணுவாங்க, டாக்ஸுக்கு சேவை பண்ணுவாங்க.